ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட திரு வேல்முருகன் கட்சி தொண்டர்களும் திரு விஜய் கட்சி ஆதரவாளர்களும் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை மோதல் போக்கு, இது சரியாக தவறா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்களோட தரப்பில் இருக்க நியாயத்தை பற்றி நம்ம பேசுவோம். வேல்முருகன் அண்ணன் அவர் களத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தோழர் தமிழரசன் தேசிய படை மூலயமா அவர் களத்துக்கு வந்தவர், மிகப்பெரிய போராளி. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு திட்டமோ ஒரு கொள்கையோ ஒரு செயல்பாடோ ஒரு வரைவிலான வடிவமே வந்தாலுமே அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர். வேல்முருகன் அண்ணனோட சாதனைகள் மிகப்பெரிய அளப்பரியாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்எல்சியில் அவர் வாங்கி கொடுத்த அந்த அதிகமான தொகை, அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்தது தான். அதுபோல் பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா டோல்கேட்லாம் அடித்து உடைச்சாங்க அவங்க கட்சிக்காரங்கள் அண்ணன் சொல்லி. அந்த மாதிரி ஒரு தீவிரமான போராட்ட குணம் கொண்டவர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவரை இந்த விஜய் தொண்டர்கள், அதாவது விஜய் கட்சி தொண்டர்கள் ஒருமையில் பேசுகிறதும், நீ மட்டும் என்ன கூத்தாடி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துக்கள். அப்போ சீமான் அண்ணனுங்க எல்லோரும் ஒன்றா பயணிக்கும் போது அவங்களுக்குள்ளான நட்பு மிகுதியால் சீமான் அண்ணன் அந்த படத்தை இயக்க அதில் ஒரு கேரக்டர் ரோல் அவர் பண்ணியிருந்தார். மற்றபடி அவருக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சினிமாவில் அவர் எந்த காசும் பெருசாக சம்பாரிச்சது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் அவரை ஒரு சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவர் அப்படின்றத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்லப்போனால், வேல்முருகன் கூறிய கருத்துக்கள், அவர் சொன்ன அந்த விஷயத்தை கொஞ்சம் உணர்ச்சி பொங்க சொல்லிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா கூத்தாடி பின்னாடி போகாதீங்க, ஒரு சினிமா ஆக்டர் பின்னாடி போகாதீங்க அப்படின்ற கருத்தை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகள் கடுஞ்சொற்கள், அதுதான் நான் அந்த திருக்குறளில் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். வார்த்தைகளை பயன்படுத்தும் போது யாராக இருந்தாலும் கவனம் தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் அண்ணன் வேல்முருகன் பேசிய வார்த்தைகள் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கடந்து போகிறதுக்கான வழியை பார்க்கணும். அதுக்காக போக்சோ சட்டம் போடுற அளவுக்கு அண்ணன் வேல்முருகன் தரந்தாழ்ந்தவர் கிடையாது. அதை முதல்ல தாவேகா தொண்டர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணனோட வரலாறு அந்த மாதிரி. அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 45 வருட பொது வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு. அவரை போயிட்டு நீங்கள் அறிவாளியை கைகூலியே, ஒத்த சீட்டு வேல்முருகன், நீனும் கூத்தாடி தானே அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுஞ்சோர்கள் ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன். அண்ணன் வேல்முருகன் விஜய் அவருக்கு மேலே விமர்சனம் வச்சது தவறு தான். அந்த கல்லூரி மன்னிக்கவும், ஸ்கூல் லெவலில் அதிக மார்க் வாங்கின டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, அதாவது மாவட்ட வாரியாக ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுத்தவங்களை கூட்டு அவர் அப்ரைசல் பண்ணியிருந்தார், ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயந்தான். பட் அதில் அண்ணன் வேல்முருகன் கூறிய கருத்துக்கள், கையை போடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு பேசுனது கண்டிக்க வேண்டிய விஷயந்தான். பட் அதுக்காக அண்ணன் வேல்முருகன் மேலே போக்சோ சட்டம் போடுற அளவுக்கு அவர் ஒன்றும் பயங்கரவாதியோ ஒரு தவறான அளவு கிடையாது. ஸோ அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக வேல்முருகன் தொண்டர்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ அண்ணன் வேல்முருகன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்களும் புரிஞ்சிக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்து போகணும். அதுக்காக நீங்கள் உடனே ரிட்டன் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது, அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோடய கருத்து. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவர் தான். பட் எதுலேருந்து வந்தான்னா ஏதோ நல்லது செய்யணும் தானே நினைக்கிறாரு. ஸோ தட் நீங்கள் இதெல்லாம் கடந்து போகணும். 2 கட்சி பெரிய தலைவர்களும் உங்களை நம்பி வந்திருக்க தொண்டர்களை சரியான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வேல்முருகன் அதை சரியாக செஞ்சிட்ருக்காரு, அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நான் சொன்ன அந்த திருக்குறள் தான் ஞாபகத்து வருது. ஒருத்தவங்களை அடித்தா கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும். பட் நீங்கள் சொல்கிற கடுஞ்சொற்கள் தான். 2 பேருமே இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தொண்டர்களும் விசுவாசிகளும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக இதை உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் மேலே இருக்கிற விசுவாசத்துக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வியோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதை கண்டிப்பாக 2 தொண்டர்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.